கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்கள் கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தினசரி நிகழ்வாகி போனது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அம்மனூர் பகுதியில் நிகழ்ந்த ஒரு அதிர்ச்சி தரும் இளைஞர் வெட்டி கொலை செய்த சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் திமுகவை சேர்ந்த ஒன்றிய கவுன்சிலர் அஸ்வினியின் கணவர் சுதாகர் உள்ளிட்டோர் ஈடுபட்டு இருப்பது தெரியவந்து அவர்கள் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர். இந்த கொடூர சம்பவம் காவல் நிலையத்திற்கு அருகில் நடந்து இருப்பது மக்களிடையே பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. சம்பவம் குறித்து விரிவாக பார்க்கையில் அம்மனூர் பகுதியை சேர்ந்த 21 வயது இளைஞர் அவினேஷ் கடந்த ஏப்ரல் மாதம் சுதாகரின் கையை கத்தியால் வெட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் பழிவாங்கும் நோக்கத்தில் சம்பவத்திற்கு பிறகு அவினேஷ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தார். நீதிமன்ற ஜாமீனில் வெளியே வந்த அவினேஷ் தினமும் ரத்தினகிரி காவல் நிலையத்தில் கையொப்பமிடும் நிபந்தனையுடன் வெளியே வந்து இருந்தார். ஆனால் ஆகஸ்ட் 10, 2025 அன்று கையொப்பமிடுவதற்காக காவல் நிலையத்திற்கு வந்தபோது சுதாகர் தலைமையிலான ஒரு மர்ம கும்பல் அவினேஷை துரத்தி சென்று காவல் நிலையத்திற்கு 200 மீட்டர் தொலைவில் அவரை சரமாரியாக வெட்டியுள்ளது. இதில் பலத்த காயமடைந்த அவினேஷ் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்தார். உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட அவினேஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவத்திற்கு பிறகு சுதாகர், அவரது மனைவி அஸ்வினி உள்ளிட்ட ரீகன், ஆனந்த், வினித், சுரேஷ் ஆகியோர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். மேலும் விசாரணையின் அடிப்படையில் மொத்தம் 9 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக ராணிப்பேட்டை டிஎஸ்பி இமயவர்மன் மற்றும் ஆய்வாளர் பார்த்தசாரதி தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. பழிக்கு பழி என்ற நோக்கத்தில் நடந்த இந்த கொலை காவல் நிலையத்திற்கு அருகில் நடந்து இருப்பது போலீஸ் பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கு பற்றிய கேள்விகளை எழுப்பியுள்ளது.